I'm Dr. Aishwarya. I'm a fertility specialist at A4 Fertility Center, Chennai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அதாவது யூட்ரஸ்க்கு வெளியில் இருக்கிற ப்ரெக்னன்சி பற்றின விஷயங்கள். எக்டோபிக் ப்ரெக்னன்சினா என்ன? எந்த ஒரு ப்ரெக்னன்சியும் சாதாரணமாக கர்ப்பப்பைக்குள்ளே தான் வளரும். பட் இன்கேஸ் அது கர்ப்பப்பைக்கு வெளியில் இருந்ததுன்னா அதை எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். இது 100ல் 2 ப்ரெக்னன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாக ப்ரெக்னன்சி எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் த ஓவுலேஷன் டைம் கருமுட்டை வந்து கருக்குழாயில் ஸ்பெர்ம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா கருக்குழாயில் கன்சீவ் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 5வது நாள் போல் கர்ப்பப்பையில் வந்து ஒட்டும். சில பேருக்கு இந்த மூமெண்ட் இருக்காது, அதனால கருக்குழாயிலே நின்று போயிடும். ஸோ அந்த டைமில் தான் கர்ப்பப்பைக்கு வெளியில் ப்ரெக்னன்சி வளர ஆரம்பிக்குது. ஸோ எக்டோபிக் ப்ரெக்னன்சி எங்கெல்லாம் நடக்கலாம்? நான் சொன்ன மாதிரி கருக்குழாய், அதாவது டியூப்பில் நடக்கிற எக்டோபிக் ப்ரெக்னன்சி தான் ரொம்ப 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 காமனான ஒரு ப்ரெக்னன்சி. அதை தவிர கர்ப்பப்பை வாயோட ஓரத்தில், அதாவது சர்விக்கல் ப்ரெக்னன்சி, இல்லாட்டியும் ஓவரியில் கருமுட்டையில் வளரலாம். இப்படி இல்லைன்னா வெளியில் வந்து வயிற்றுக்குள்ளே கூட வளரலாம். அது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ ஏன் இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி டேஞ்சரஸ்னு சொல்கிறோம்? நார்மலாக கர்ப்பப்பையில் பல லேயர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கருவை தாங்குற அளவுக்கு அந்த கர்ப்பப்பைக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 10 மாதம் வரைக்கும் வளரும். இதுவே கருக்குழாயிலையோ இல்லை ஓவரியிலையோ வளர்ந்ததுன்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் போது அது ரொம்ப தின்னாயிட்டு ஒரு டைமில் வெடிச்சிடும். ஸோ இந்த ப்ரெக்னன்சி ஒரு லெவலுக்கு மேலே வளர முடியாது. அதனால தான் இதை எமர்ஜென்சின்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஒரு எக்டோபிக் ப்ரெக்னன்சியோட சிம்டம்ஸ் என்னென்ன? ஆப்வியஸ்லி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. பட் ப்ரெக்னன்சியில் பண்ணுற ஸ்கேன் போது பார்த்தோம்னா ப்ரெக்னன்சி நமக்கு சரிவர தெரியாது. அதே டைமில் அவங்களுக்கு வலி இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டிங், அதாவது இரத்த கசிவு ஏற்படலாம். ரொம்ப ரேராக அவங்க மயக்கம் போட்டு கொலாப்ஸ் ஆகி வருவாங்க. பிபி பல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகி அந்த டைமில் அவங்களுக்கு அந்த கருக்குழாயோ இல்லை எக்டோபிக் ப்ரெக்னன்சி எங்கே இருக்கோ அங்கே வெடிச்சிருச்சு அப்படின்ற அர்த்தம். யாருக்கெல்லாம் எக்டோபிக் ப்ரெக்னன்சி வர வாய்ப்புகள் இருக்குது? நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகம். காரணம், நம்ம கண்ட்ரியில் பெல்விக் இன்ஃபெக்ஷன், அதாவது பிஐடி அண்ட் டியூபர்குலோசிஸ், டிபி நோய் வந்து ரொம்ப அதிகம். இதனால் கருக்குழாய் ரொம்பவே பாதிப்படைந்து நிறைய லேடிஸ் இருக்காங்க. ஸோ ஃபாரினை விட இந்தியாவில் வந்து இதுக்கான சான்சஸ் அதிகம். மற்றபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே ஒரு வாட்டி எக்டோபிக் ப்ரெக்னன்சி வந்திருந்ததுனாலோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருந்திருந்தாலோ கருக்குழாய் ரொம்பவே பாதிச்சிருக்கும். காப்பர்ட்டி இன்கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதனால வர இன்ஃபெக்ஷனால கருக்குழாய் பாதிச்சு எக்டோபிக் ப்ரெக்னன்சி வர வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி முன்னாடி ஏதாவது ஆப்ரேஷன் வயிற்றில் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஒட்டுதல் ஏற்பட்டு இந்த ப்ரெக்னன்சி வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரேராக வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் ஒன்லி பில்ஸ்னு ஒரு கருத்தடை மாத்திரை போட்டிருப்பாங்க. நார்மலான கருத்தடை மாத்திரை கிடையாது, அது ஒரு ஸ்பெஷல் கருத்தடை மாத்திரை. அதனாலையும் இந்த ரிஸ்க்கு கூட வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இன்னொரு கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இது வர வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் முன்னாடியே குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சம்டைம்ஸ் ப்ரெக்னன்சி நடந்து கருக்குழாயிலேயே தங்கிடும், அதாவது அது கர்ப்பப்பை வரைக்கும் போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியை நம்ம டாக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஃபஸ்ட்டு உங்கள் கைனகாலஜிஸ்ட் உங்களை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு நாட்கள் தள்ளி போயிருந்தால் கண்டிப்பாக ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதில் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு வஜைனல் ஸ்கேன், அதாவது அடிவழியாக ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. அதில் தான் நல்ல துல்லியமாக தெரியும். அதில் உங்களுக்கு ப்ரெக்னன்சி தெரியலை அப்படின்ற பட்சத்தில் ஒன்று உங்களை அடுத்த வாரம் ஸ்கேனுக்கு வர சொல்லுவாங்க. அப்படி இல்லை எக்டோபிக் ப்ரெக்னன்சியோட சந்தேகங்கள் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க. 2 பிளட் டெஸ்ட்க்கும் இடைவெளி 2 நாள் கேப் இருக்கிற மாதிரி ஒரு பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு ஹார்மோன் டெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த வேல்யூ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரெக்னன்சியில் 2 மடங்கு ஆகணும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சின்ற சந்தேகம் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு ஒருத்தங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன? இது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு இருக்கா, இல்லை இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னன்சியா, எந்த அளவுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி வளர்ச்சி இருக்குது, பீட்டா ஹெச்சிஜின்ற ஹார்மோனோட வேல்யூ என்ன, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ரப்சர் ஆயிடுச்சா, அதாவது வெடிச்சிருச்சா,
இந்த 5 விஷயத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கான மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கும். இன்கேஸ் ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது அண்ட் இன்னும் கருக்குழாயில் அந்த வளர்ச்சி இன்னும் நல்லா வரலை அண்ட் பீட்டா ஹெச்சிஜியோட ஹார்மோன் லெவல்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவலோட கம்மியாக இருக்குது அண்ட் ஏற்கனவே உங்களுக்கு குழந்தைகள் இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா அவர் மேனேஜ்மெண்ட் மோஸ்ட்லி வந்து மெடிசன் கொடுத்து க்யூர் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அப்படி இல்லை வெடிச்சிருச்சு, இல்லை உங்களுக்கு பிபி பல்ஸ்லாம் குறைவாக இருக்குது அண்ட் ஒரு வளர்ச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சு அண்ட் ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது சர்ஜரியாக தான் இருக்கும். ஸோ மெடிசன்னா என்ன கொடுப்பாங்கன்னா மீத்தோட்ரெக்சேட்டுன்ற ஒரு கேன்சர் மெடிசன் தான் இதுக்கான தீர்வு. இது 1 or 2 டோசஸில் இருக்கும். கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் டேஸில் திருப்பி உங்களுக்கு பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் லெவல்ஸ் பார்க்க சொல்லுவாங்க. அது ஒரு வேளை கம்மியாயிடுச்சுன்னா மெடிசன்லேயே நம்ம க்யூர் பண்ணிடலான்னு அர்த்தம். அது ஒரு வேளை கம்மியாகாமல் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா மேற்கொண்டு சர்ஜரி பண்ண வேண்டிய தேவை இருக்கும். இதை யூஸ்வலாக பேஷண்ட்ஸை அட்மிட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இன்கேஸ் அந்த டைமில் ரப்சர் அதாவது வெடிக்கிறதுக்கான எவிடன்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா மேற்கொண்டு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரி டைரெக்டாக போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். ஏன்னா வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அண்ட் ஹார்மோன் லெவல்ஸ் மிகவும் அதிகமாக இருக்கும். இல்லாட்டியும் நிறைய பேர் சீக்கிரமே கண்டுபிடிக்காமல் லேட் ஸ்டேஜஸில் தான் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு டைரெக்டாக வந்து சர்ஜரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆப்ரேஷன்னா என்னது? இது ஒரு சின்ன கீஹோல், அதாவது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. உங்களோட தொப்புளுக்கு கீழே சின்னதாக ரீஃபில் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு வயிற்று சுற்றி பார்த்துட்டு அதில் எந்த கருக்குழாயோ இல்லை கருமுட்டையோ டேமேஜாக இருக்கோ அதை மாத்திரம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணணும்னு இருந்ததுன்னா டாக்டருக்கு அது சரின்னு பட்டது அந்த சமயத்துலன்னா அந்த டியூபர்லேருந்து ப்ரெக்னென்சியை மட்டும் எடுத்துட்டு அண்ட் வி வில் லீவ் த அதர் டியூப். ஸோ இது பேர் வந்து சால்பிங்காஸ்டமி. இது ரொம்ப சில பேருக்கு தான் பண்ணப்படும். முக்கால்வாசி பேருக்கு சால்பிங்கெக்டமி, அதாவது அந்த கருக்குழாயை மொத்தமாக எடுத்துருவாங்க. அந்த சர்ஜரி தான் 100% பெனிஃபிஷியலாக இருக்கும். அடுத்த முக்கியமான கேள்வி எங்களை என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் எங்களுக்கு இந்த வாட்டி எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆயிடுச்சு, ஸோ எங்களால் நார்மலாக கன்சீவ் ஆக முடியாதா? அந்த மாதிரி கிடையாது. ஒன்ஸ் எக்டோபிக்னா அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தன்னால் கர்ப்பப்பையில் கன்சீவ் ஆகியிருக்காங்க. பட் உங்களோட சான்சஸ் ஆஃப் ஹேவிங் எக்டோபிக் ப்ரெக்னென்சி கொஞ்சம் அதிகமாக ஆகிடும். அதாவது 7-10% உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, 100% கிடையாது. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு ஸ்கேன் எடுத்துக்கிறது நல்லது. அந்த ஸ்கேனில் கர்ப்பப்பையில் ப்ரெக்னென்சி இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண வேணாம். பட் திருப்பி இதே மாதிரி சந்தேகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும். ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் most of the queries regarding ectopic pregnancy. Thank you.